ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணாக்க அஜித் சாருடைய மூவி ரிலீஸ் ஆச்சு பாருங்கள். ஸோ அதில் வர்ற இந்த ஏகே சாங் தான் வந்து பண்ணாக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க அந்த ஓல்டு ரீமேக் சாங் வந்து பண்ணாக்க நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலனாக்க லிங்க் வந்து பண்ணாச்சியில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ அதுவும் வந்து பண்ணாக்க நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னாக்க ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இல்லைன்றது கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காவோ ஷார்ட்னஸ் சீட்டோ நம்மளுடைய ஸ்டைலில் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, பிஎன்ஜி வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த அடாப் எக்ஸ்பிரஸ் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது வந்து பண்ணாக்க சைன் அப் பண்ண சொல்லும். உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஐக்கன் இருக்கா, அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜ் மாதிரி ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வந்து பண்ணாக்க ஃபைல் ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா, கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் இன்னும் உங்ககிட்ட பிக் இருந்துச்சுனாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட ஒரே பிக் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரே பிக்லேயே வந்து பார்த்தினாக்க சூப்பராக எடிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நானும் வந்து பண்ண ஒரு பிக்கு தான் ஆட் பண்ணலாம் இருந்தேன். பட்டு அந்த பிக்லேயே ஒரே மாதிரி இருந்துச்சு, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 2 பிக் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ விடுங்க. ஸோ இப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற டெப்ளியோ பேக்ரவுண்டு பிக்கு நான் ப்ரீஷெட்டில் கொடுத்துருக்கேன். டெப்ளியோ நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் மட்டும் வந்து பண்ணாக்க மெட்டிலே இருக்குது. அது வந்து பண்ணாக்க நீங்கள் டோ பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நீங்கள் ஹைட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஹைட் மோஷனில் இன்புட் பண்ண நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சைடில் வந்து பண்ண டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலைல 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலைல 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க சைடில் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டவுன் மொபைல் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்டை எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைலுக்கு நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஒரு 2 ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், 2 1. ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து பண்ணாக்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு இருக்கா, அது கிளிக் பண்ண போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்க உங்கள் ஹைட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதையும் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட் வந்து பண்ணாக்க உங்கள் ஹைட் மோஷனில் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துங்க. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோ ஆகும். இதில் ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே வந்து பண்ணாக்க கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமிங் ஆகிடுச்சு, ஒரு 2 3 ஆயிருச்சு. பட் நான் வேறு பிக்கில் வேறு பேக்ரவுண்டில் ட்ரை பண்ணி பார்த்தா அது சரியில்லை. அதனால் வந்து பண்ணாக்க ஒரே பிக்கில் ஒரே பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணியிருக்கேன். இது வந்து பண்ணாக்க நல்லாயிருக்கும், பெரிய பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மீண்டும் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பிஞ்சை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்கு நிறைய லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்கெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் செகண்ட் ஆப்ஷன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இது வந்து பண்ணாக்க அப்படியே -90° வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கா, அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் XYZ இருக்கும், அந்த Z நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் உங்கள் வேலை லைட்டாக நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்க அந்த பிக் வந்து பண்ணாக்க அப்படியே பேக்கில் போகும். ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க ஒரு
மைனஸில் அப்படி இல்லைனாக்க ஒரு ப்ளஸில் வந்து பண்ணாக்க நீங்கள் கொண்டு போய் விட்டுக்குங்க. ஓகே. ஸோ நம்ம அந்த 3D எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய பிக் வந்து பண்ணால் கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிக் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் மார்க்கிட்ட போய்க்குங்க. இப்போ மறுபடியும் கீழே ப்ளஸ் அண்ட் கீழ் போயிட்டு மீடியா கீழ் போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் எடிட் பண்ண வேண்டிய ஒரு பிஎன்ஜி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கணும். நான் சேம் பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் வரைக்கும் இந்த பிக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு மைனஸ் நேட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணுறீங்க. ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதில் Z வேலை நீங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட்டு இந்த பாக்ஸில் மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்கள் வரல அப்படி வந்து பண்ணாக்க பேக்கில் போகும். கரெக்டாக அந்த இடத்துல வந்து பண்ணாக்க டிஸ்ட் இருப்பாருங்க. அந்த டிஸ்ட்டுக்கு மேல் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இது கொஞ்சம் இந்த சைடுக்கு வந்து பண்ணாக்க நம்ம கொண்டு போய் விட்டுக்கலாம். ஓகே. ஸோ முடிஞ்சா இப்போ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஜஸ்ட் அந்த பிக்கஸ் எல்லாம் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு மைனஸ் நேட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த Z வேலை கிளிக் போயிட்டு லைட்டோட வேலை நம்ம கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல டெஸ்ட் இருக்கா ஜஸ்ட்டு அதுக்கு மேல் வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் அதே சேம் மெத்தடில் நெக்ஸ்ட்டு பிக்கு வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போதும். நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க இப்படி தான் ஷோகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்க்கலாமா? அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க 2 கார்ட்டூன் இமேஜ் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். இதில் தான் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் ஆட் பண்ண போகிறீங்க. எப்படி நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே ஒரு கார்ட்டூன் இமேஜ் இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த கலெக்டரை கொடுத்துட்டு இந்த செல் ஸ்டாரிக்னு இருக்கா அது நீங்கள் செல்ல போயிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பேஜை நீங்கள் செல்ல போயிட்டு மேலே ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணாக்க அந்த பிக் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போ மேலே கருத்து நம்ம வந்து பண்ணாக்க ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசென்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ கரெக்டாக அசென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு டூப்ளிகேட் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ணுங்க பாருங்கள். ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரு வேப்னு வந்து பண்ணாக்க ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது தவிர எல்லாத்தையும் வந்து பண்ணாக்க ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அந்த கார்ட்டூன் இமேஜ் தேவையில்லை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ மேலே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த பிக்குக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கீஃபம் நெக்ஸ்ட் வந்து பண்ண கொஞ்சமாக தள்ளி போயிட்டு அவங்க ஒரு கீஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கீஃபம் வந்துட்டு இதோட வேலையை வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம டெப்லெட் எல்லாமே வந்து பண்ணாக்க லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி தான் ஷோகும். இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நான் வந்து ஏகேன்னு வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்களுடைய நேமு இல்லை நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏன்ற டெஸ்ட்டை செலக்ட் போயிட்டு கீழே டெஸ்ட்டில் போயிட்டு நான் வந்து பார்த்தினாக்க என்னுடைய லெட்டர் வின்னு கொடுக்குறேன். இப்போ மேல் வந்து பண்ணாக்க டிக்கென்னு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேன்னு இருக்கா ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து பார்த்தினாக்க ஈன்னு வந்து பண்ணாக்க கொடுக்குறேன். ஸோ என்னுடைய நேம் தான். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டார் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல நேமும் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அந்த நேம் டெஸ்ட்டை கிளிக் படிச்சில் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணியோ அவருடைய நேம் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணாக்க வெற்றி எடிட்னு வந்து பண்ணாக்க கொடுக்குறேன். ஸோ இப்போ கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து அடையாச்சா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். இதில் எப்படி போய் காட் பண்ண நம்ம பார்த்துலாமா? ரொம்பவே ஈஸி தான். கரெக்டாக வந்து பண்ணாக்க 15.18 செகண்ட்கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு மீடியா இங்கே கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற வேண்டிய பிஎன்ஜி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டேன். லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்து விட்டுக்கோங்க. இந்த பிக் வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த செல்லில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு மைனஸ் நேட்டிவ்க்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த Z வேல்யூவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் டெஸ்ட் இருக்கா அதுக்கு பேக்கில் போகிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த XY நம்ம செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அசென்ட் பண்ணி வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே பிக் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டெபிலிட்டி நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க செகண்ட் டெஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆகுது பாருங்கள். ஸோ அதுக்கு நேராக வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு மீடியா இங்கே கிளிக் போயிட்டு ஒரு ஸ்மோக்கு டெம்ப்ளேட்டு கொடுத்துருப்பேன். ஒரு 0 செகண்டில் இருக்கும்.
ஓகே, இதுதான் ஜஸ்ட் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்குக்கு அந்த வீடியோக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி கட் அந்த லேயர் கீழே எனக்கு கொண்டு வந்து விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்லெஸ்க்கும் கொடுத்துட்டுங்க. ஓகே, இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த Z வேலை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம ஆட் பண்ண அந்த பிக்குக்கு பேக்கில் போகிற மாதிரி வந்து பண்ண ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 200 சம்திங் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதே டெம்ப்ளேட் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த டெம்ப்ளேட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி இதை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் லாஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. கொஞ்சமாக முன்னாடி வந்துட்டு காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் நம்ம அசைன் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக ஒரு 2 பாயிண்ட் கிட்ட வந்துக்குங்க. இப்போ அப்படியே மேலே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ண டெம்ப்ளேட் எஃபெக்ட்னு வந்து பண்ணக்கு ஒரு லேயர் கொடுத்துருப்பேன். கரெக்டாக அந்த லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் போயிட்டு மீட் இங்கே கிளிக் போயிட்டு ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிங்கனாக்க ஒரு 12 செகண்டில் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. இந்த இடத்துல என்னடா அந்த வேர்டு எனக்கு வர மாட்டேங்குது. டெம்ப்ளேட் எஃபெக்ட்னு வந்து பண்ணக்கு ஒரு லேயர் இருக்கா, ஜஸ்ட் அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. கட் அந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே இந்த டெம்ப்ளேட் எஃபெக்ட்னு ஒரு லேயர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இல்லை காப்பி லேயர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த டெம்ப்ளேட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைல் கிளியர்மா இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பக்கெட்டையும் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ் மட்டும் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட் வந்து பண்ணக்கு இதில் ஆட் ஆயிடும். இப்போ ஜஸ்ட் அதுலேயே நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே டீல்ட் ஆப்ஷன் இருக்கா கிளிக் பண்ணி டீல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்க மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணக்கு 8.02 செகண்ட் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மீட் இங்கே கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபயர் மாதிரி வந்து பண்ணக்கு ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். இதுதான் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த வீடியோக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பண்ணக்க டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே அப்படி இல்லைனாக்கும் வந்து பண்ணாக்க மேலே வர மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இது வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் டிகிரிக்கு வந்து பண்ணாக்க நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இந்த இடத்தோட யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் ஃபுல் ஸ்கில்லுக்கு வந்து பண்ணாக்க ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ அப்படிங்க பேக் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டின்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் லைட்டில் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எதுவும் ஆட் பண்ண வேணாம், ஆல்ரெடி ஆட்டில் தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க 15.18 செகண்ட் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் தான் கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஒரு 14 செகண்டில் வந்து பண்ணாக்க ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் தான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக கீழே நம்ம கொண்டு வந்து விட்டுக்கலாம். ஜஸ்ட் இது லாஸ்ட் இருக்காமல் செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டுங்க. ஓகே, இப்போ அப்படிங்க பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு Z வேலை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கொஞ்சமாக நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஒரு 100 கிட்ட. ஓகே, ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம பிக் ஆட் பண்ணியாச்சு, டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனலி அந்த 3D எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிடலாமா? அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல VE1 ஒரு லேயர் இருக்கா, ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆன் குரூப் இருக்கா அது கிளிக் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக உங்களோட பிக் வந்து பண்ணாக்க கரெக்டாக ஆட் ஆயிருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைனாக்க ஜஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அசைன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிக் அதே மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் அசைன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த மோட்ஸில் போயிட்டு. ஸோ நான் முன்னாடி சொன்ன பாருங்கள் அதே மாதிரி தான், வேறு எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இது எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம், லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கேஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி சூப்பரான வீடியோ நம்ம ரெடி பண்ணியாச்சா? ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ்.